பின்னாடி 4 பேர் வராங்க. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. உள்ள விடாத, அடிச்சு துரத்து. Take down this letter. To Mr. Bernard, Director, Madras Simmons, 79 Anna Saleh, Madras 2. Reference, letter dated 10/2/89. I have the pleasure. நீ இப்ப தப்பிக்க முடியாது. எங்க ஓடுற? சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார். நிக்க போறியா இல்லையா? நான் சொல்றத கேளுங்க சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார். சார் கேளு. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் நோ சார். சார் இப்ப என்ன? வேண்டாம் சார், வேண்டாம் சார். என்ன விட்டுடுங்க சார். பென்சிலா? கதவை திறயா. நகருங்க, நான் முதல்ல பாக்குறேன். எனக்கு ஒரு சிகரெட் இப்போ வேணும். I want a bloody cigarette. சார் நீங்க என்னைக்கு சொன்னீங்களோ அப்பவே நான் சிகரெட் நிப்பாட்டிட்டேன் சார். இப்ப நான் சொல்றேன், யாராவது ஒருத்தர் எனக்கு சிகரெட் தரலனா ஒரு நிமிஷத்துல உங்க எல்லாரையும் நான் டிஸ்மிஸ் பண்ண போறேன். இந்தாங்க சார் சிகரெட். இந்தாங்க சார். நான் தரேன் சார். இந்தாங்க சார் நெருப்பட்டி. Very nice. என்னையா வெள்ளப்பூனை? என்னாச்சுன்னு பாத்தியா? என்ன ஒரு சிகரெட் கூட பிடிக்க விடாம தடுக்கலாம் நீங்க பாத்தீங்களா? இப்ப என்னாச்சு? 3 சிகரெட். எங்க உங்க பாஸ்? ஆல் ரவுண்ட் ஆறுமுகம். கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, நான் அவன்கிட்ட போய் சொல்லுங்க. இனிமே என்கிட்ட காசு கிடைக்காது. நீ டிஸ்மிஸ், நீ டிஸ்மிஸ், நீ டிஸ்மிஸ். நீங்க எல்லாமே டிஸ்மிஸ். ஆல் ரவுண்ட் ஆறுமுகம் டிஸ்மிஸ். இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். எது நடக்குமோ அதை விட்டுட்டு எது நடக்காதோ அதே நினைச்சு ஏங்கி. நான் இந்த பாட்டை சொன்னேன். விஷயம் தெரியுமா? வினோத விட்டுட்டான். சிகரெட்டை தான் சொல்றேன். ஒண்ணு ஒண்ணா குடிக்கிறத விட்டுட்டு இப்ப 2 நாம தான் புத்தி கெட்டு போயிட்டோம். நான்சென்ஸ். உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. சிகப்பா, அடக்கமா, தொட்டா இதமா, தொட சுகமா. அழக ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். இடியட். ஏமா நர்ஸ் வரலையா? இல்ல. சுந்தரம் இப்ப என்ன டாடி, உங்களுக்கு சிகரெட் வேணும் அவ்வளவுதானே? சிகரெட் வேணாமா, ஒரு டம்ளர் தண்ணி கொடு. வினோத்தை பாத்தியா? பாக்கல. எதுக்கு
பார்க்கணும். எல்லாமே நடிப்பு, வேஷம். என்னெல்லாமோ நினைச்சிட்டு இருந்த. என்ன நீயா புலம்புற? நானா புலம்புறேன்? எல்லாருமே சேர்ந்து என்ன புலம்ப வச்சுட்டீங்களே. ஏமா, எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருந்தாக்க இப்படி இப்படி ஆயிருக்காது. இப்படி இப்படி டாடி, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அமைதியா இருக்கணுமா இல்ல நிம்மதியா இருக்கணுமா? எப்படி வேணாலும் இருங்க, ஆனா பேசாம இருங்க. சரிம்மா, ரொம்ப சரி. போற உசிறு படக்குன்னு போயிடணும். இப்படி படுத்த படுக்கையா கிடந்தா இதுதான் மரியாதை. நான் இப்ப என்ன டாடி சொல்லிட்டேன்? ஏன் இப்படி பேசுறீங்க? நீ ஒண்ணும் சொல்லாத. இனிமே நீ என்கிட்ட பேசவே கூடாது. ஏன் டாடி? பேசாத என்ன பேசாத. நான் அப்படித்தான் பேசுவேன். என்ன அப்படித்தான் பேசுவ? ஒருத்தனை தான் வழிக்கு கொண்டு வர முடியல, அவன் அம்போன்னு விட்டுட்ட. நானா அம்போன்னு விட்டுட்டேன்? நானா? என்ன உங்க அப்பனா? டாடி, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நானா? உன் தலையில கைய வச்சு சொல்லுவேன். நீதான் நீதான் நீதான். என்ன டாடி இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்தனே, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க அம்மா. என்ன மனுஷனாக்குனவளே அவதான். அந்த புண்ணியவதி வயித்துல இப்படி ஒரு தொட்டாசி நீங்க பிறந்திருக்கிறியே, யார நான் நொந்துக்கிறது? எல்லாம் என் விதி. இதுக்குத்தான் இவ்வளவு சொன்னீங்களா? பின்ன எதுக்கு கதையா சொன்ன? ஒருத்தன் அன்பு வழியில தான் திருத்தணும். அவரை திருத்தவே முடியாது டாடி. என்னது? அவன் என்ன திருந்தவே மாட்டேன்னு வரங்கிற ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கானா? தொடர்ந்து தப்பு பண்ற மனுஷனை எப்படி டாடி திருத்த முடியும்? செத்த மனுஷனை தவிர மத்த மனுஷன் அத்தனை பேரும் தப்பு பண்றவன் தாம்மா. செத்ததுனால தப்பு பண்ண முடியல, பொறுமையாத்தான் திருத்தணும். பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு டாடி. நீ எப்படி வேணாலும் வச்சுக்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், காசு பணத்தை எல்லாம் துச்சமா மதிக்கிறவன் அந்த வினோத். அவனை திருத்தணும்னா இந்த உலகத்துல ஒருத்தியால தான் முடியும். ஒரு அப்பங்கிற முறையிலயோ ஒரு ஆம்பளைங்கிற முறையிலயோ இதை நான் சொல்லல, ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில உனக்கு சொல்றேன். புத்திசாலித்தனமா நடந்துக்க, அப்புறம் ஓ இஷ்டம். எல்லா சிகரெட்டையும் தூக்கி எறிஞ்சிட்டேன் ஹேமா. தன்னம்பிக்கையோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால எதையும் சாதிக்க முடியும் வினோத். என்னுடைய தன்னம்பிக்கையை விட நீ எப்போதும் என் கூட இருந்தா என்னால எதையும் சாதிக்க முடியும் ஹேமா. இனிமே உங்களை பிரியவே விட மாட்டேன் வினோத். நான் ஹேமோத் என்டர்பிரைசஸ்ல மேனேஜரா இருக்கேன். மிஸ்டர் சுந்தரம், 10 கோடி ரூபாய். அழகான பொண்ணு, இன்னைக்கு நாளைக்கு சாக போற மாமனார் வில்லன் வினோத். இதானே உங்க கதை சுருக்கம்? அடடா, இப்படி ரெண்டு பேரும் கரெக்டா சொல்றீங்க. எங்களை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. சந்திர மண்டலத்துல என்ன நடக்குதுன்னு இங்க இருந்தே சொல்லுவோம். அது சரி, வினோதை எப்படியாவது சீட்டு பிடிக்க வைக்கணும். உங்களால முடியுமா? முடியுமாவா? நான் தான் அப்பவே சொன்னேன், எங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. உலகத்திலே பிரசித்தி பெற்ற சர்ச்சில் இருக்காரு, அவர் 24 மணி நேரம் சுருட்டு குடிச்சிட்டே இருப்பாரு. அவர் சுருட்டு குடிச்சதை நிறுத்தினதே நாங்க தான். எங்களால சிகரெட் பிடிக்க வைக்கவும் முடியும், பிடிக்கிறவங்களை நிறுத்தவும் முடியும். ரொம்ப ரீல் விடாதீங்க. சும்மா விட்டு பாக்குறதுதான், அசந்த ஆளை அமைச்சிருவோம். சார், உடனடியா வினோத் சீரட்டு குடிச்சாகணும். கவலையப்படாதீங்க, நாங்க சாதாரண ஆள் கிடையாது. முட்டைய குஞ்சாக்குவோம், குஞ்ச கோழியாக்குவோம். கோழிய குருமாவாக்குவோம். குருமா குருமான்னு நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கேன். சுமார் சார், இதுக்கு எக்கச்சக்கமா பணம் செலவாகுமே, பரவாயில்லையா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வினோத் சிகரெட் குடிக்கணும், நான் ஜெயிக்கணும். சரி, ஒரு 20,000 வெட்டுங்க. For more updates, like, comment, subscribe to our channel.